நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஒருவனும் பின்னாடியே தொடர்றது இல்லையா, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறான் பயந்து போய். ஆனால் துன்மார்க்கரோ நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள்னு இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம பண்ணுறான் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் பல காரியங்களை கண்டு பயந்து நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா, இல்லாவிட்டால் என்னென்னா சிங்கத்தை போல் நம்ம தைரியமாக இருக்கிறோமான்னு. அந்த தேவனுடைய பிள்ளையில உங்களையும் என்னையும் இந்த தேவன் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், ரட்சிக்கப்படாதவர்களாக காணப்பட்டோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் தேவன் ரட்சித்து உங்களையும் என்னையும் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இப்படிப்பட்டதான் நீதிமானாக மாற்றி இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிங்கத்தை போல நாம் தைரியமாய் எல்லா காரியத்திலும் இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் நீதிமான் என்று சொல்லக்கூடியதான அநேகர் கூட பாருங்கள் ஓடி ஒழியக்கூடியதான அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு தவறுகள் அநேக காரியங்கள் நடந்தாலும் நீதிமான சிங்கத்தை போல் பார்த்திங்கன்னா தைரியமாக இருந்து எதிர்கொள்ளத்தக்கதான பலனை இருக்க வேண்டும். நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, சிங்கத்துக்கு எதிர்ப்பற ஏதாச்சும் எழுத்து நின்று சிங்கம் பின்வாங்கி போனதா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம பின்னாடி அதை கூட பார்க்க போகிறோம். ஒன்றுக்கு பின்னடையாததாக்கிய சிங்கம்னு சிங்கத்தை கொடுத்து அப்படி சொல்லப்பட்டது. எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா அது பின்னிட்டு போனதா சரித்திரமே கிடையாது. எல்லாம் பாருங்கள் எழுத்து தான் நிற்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்கள் எல்லாம் ஓடி ஒழிகிறோம். நம்மளால் மேற்கொள்ள முடியலன்னா நம்மிடத்தில் அநேக குறைகள் குற்றங்கள் காணப்படுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு தேவனாகிய கர்த்தர் கூட பாருங்கள் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார்கள். உருவாக்கி அவர்கள் என்னென்னா அவருக்கு எதிராக நேரம் நிற்பதற்காக தான் அவர்களோடு பகலின் குளிர்ச்சியான வேலையை சம்பாஷிப்பதற்காக தான் பார்த்திங்கன்னா அவர்களை தேவன் உருவாக்கினார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர்கள் தேவனோடு உலாவி கொண்டிருந்ததானே, தேவனோடு பேசி கொண்டிருந்ததானே அவர்கள் என்னைக்கு அவர்கள் பழத்தை சாப்பிட்டார்களோ அவர்கள் இருவரும் பார்த்திங்கன்னா போய் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க பாருங்கள் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு தைரியத்தை இழந்த நிலைமையில் தாங்கள் செய்ததான பாவத்தை நிமித்தமாக ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை வந்தது என்பதை நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை என்னையும் தேவன் நீதிமானாக்கி இருக்கிறது. எல்லா காரியத்திலும் நிமிர்ந்து நின்று தேவனுக்கு எதிராக கூட நம்ம என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நம்மை சந்திக்க வரும்போது, தேவன் நம்மோடு பேச வரும்போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கிரியை செய்யும் பொழுது நம்ம ஓடி ஒழிகிறவர்களாக நம்ம காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது நிமித்தம் தான் இன்று வரை பாருங்கள் சில ஆசீர்வாதங்களை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் காணப்படுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையை சிங்கத்தை போல நாம் தைரியமாக இருக்க வேண்டும். யாக்கோபுக்கு பார்த்திங்கன்னா 12 விதமான குமாரர்கள். 12 விதமான குமாரர்களில் யூதாவை 12 விதமான குமாரருக்கு அவனுடைய அந்திய நாட்களில் கடைசி நாட்களில் அநேக விதமான ஆசீர்வாதங்கள் சொல்லி ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அவன் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறான். ஆசீர்வதித்து கொண்டே வரும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா யூதாக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவன் சொல்லுகிறான். 49 அதிகாரம் 7ஆம் வசனம். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையானவர்கள் மூர்க்கமும் 9ஆம் வசனம். யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து ஏறி கொண்டு போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்து சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்து கொண்டாய் என்று அவனை எழுப்புகிறவன் யார் என்று யூதாவை குறித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் என்னென்னா பாலசிங்கம் கிளச்சிங்கம் அவன் மடங்கி படுத்துக்கொள்வான், அவனை எழுப்புகிறவன் யார் என்று பார்த்திங்கன்னா அவனை குறித்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யூதாவுக்கு யாக்கோபு தன்னுடைய அந்நிய காலத்தில் அவன் கொடுப்பதை நன்றாக அறியலாம். ஆனால் இந்த யூதாவுக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது?
ஆனால் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா முதலாவது ரூபனுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் கிடைக்க வேண்டும். காரணம் என்னென்னா யூதா தான் முதல் பிறந்தவன். ஆனால் யூதா என்னென்னா அவன் என்னென்னா நீர் ததும்பினவனாக காணப்படுவது நிமித்தமாக அவன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் அவன் ஏறினது ரூபன் தன்னுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினது நிமித்தமாக அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் என்னென்னா நீர் ததும்புகிற தண்ணீரை போன்றவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்ட 3 வசனமா ரூபனே நீ என் சேஷ்டபுத்திரன், சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ என் சத்துவம் முதற்பலனுமானவன், மேன்மேல் பிரதானமும் வல்லமேல் விசேஷமானவன், நீ மேன்மேல் பிரதானமானவனும் வல்லமை விசேஷமானவன், தண்ணீரை போல தளம்பினவன், தண்ணீரை போல தளம்பினவன். அவன் பாருங்க கடைசி வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் அவன் யாரை எப்படி ஆசீர்வதித்தானோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நிறைவேறிச்சு. ரூபன் பாருங்க கடைசி வரைக்கும் தண்ணீரை போல ததும்பி கொண்டு தான் அவன் இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா யூதாக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் இப்படிப்பட்டதான சிங்கத்தை போன்றதான பலனையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களையும் என்னையும் தேவன் பார்த்திங்கன்னா நீதிமானாக மாற்றி தைரியமாக வைத்திருக்கும் பொழுது நம்ம எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா 48 பலகைகளை கொண்டு தேவன் பார்த்திங்கன்னா சுற்றிலும் அடைக்க சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்க சொன்னார். ஆனால் உருவாக்க சொன்னதான அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பலகைகள் சீத்தின் மரத்தினால் எல்லாம் பார்த்திங்கன்னா நிமிர்ந்து நிற்க வேண்டும். நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளை கொண்டு தான் பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய முடிந்தது என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். என்னாகுமா 10-14 வசனத்தில் பார்த்திங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். அது இல்லை, லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது அந்த பலகைகள் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே பாருங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடியதாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள் யார் எல்லாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு தான் பார்த்திங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்கள் யூதாக்கு அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். யூதாக்கு தேவன் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா யூதாவை எடுத்து தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணினார். 12 விதமான கோத்திரத்தில் பார்த்திங்கன்னா யூதாவை தான் அநேக இடங்களில் எடுத்து பார்த்திங்கன்னா தேவன் உபயோகப்படுத்தினார். இவங்க எல்லாம் பாருங்கள் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டு அவங்க என்னென்ன வனாந்திர வழியாக கடந்து வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க சொல்லி தேவன் மோசையோடு சொன்னார். அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின போது இவங்க எல்லாம் பாளையம் பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 4 திசையிலும் பாளையம் இறங்க வேண்டும். ஒவ்வொரு திசையிலும் 3 கோத்திரம் அப்படின்றப்ப 4 திசைன்றப்ப 12 கோத்திரம், 3 கோத்திரமாக பாளையம் இறங்க வேண்டும். அந்த பாளையம் இறங்கும் பொழுது மேகம் எந்த இடத்துல ஸ்தம்பிக்கிறதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுவாங்க. அங்கே பாளையம் போட்டு கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க. மேகம் எப்பொழுது புறப்படும் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். மேகம் மேலே எழும்பும் பொழுது மறுபடியும் அவருடைய பிரயாணத்தை கானானுக்கு நேராக புறப்பட்டு போவார்கள். இப்போ போகும்பொழுது பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 4 விதமான பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவங்களில் பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களில் யார் முந்தி போக வேண்டும்? இவங்களில் என்னென்னா இப்போ என்னென்னா 4 விதமான கோத்திரம். ரூபன் என்ன சொல்லுவான், நான் தான் பிறந்தவன், நான் போகணுன்னு சொல்லுவான். இல்லாட்டி என்னென்னா அதுக்கு அடுத்தவன் என்ன பண்ணுவான், நான் போகணுன்னு சொல்லுவான். இவங்களுக்குள்ளார இந்த பிரச்சனை வரும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவங்க என்னென்னா கேட்குறாங்க, யார் நாங்கள் முந்தி போக வேண்டும்னு. அதை தான் என்னாகும் 10-14 வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, யூதா கோத்திரம் முந்தி போக வேண்டும். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. யூதா கோத்திரத்தினுடைய பாளையத்தின் கொடி அவங்க சேனையோட முதல் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா யூதாவை தான் பார்த்திங்கன்னா தேவன் கொண்டு யூஸ் பண்ணினார். ஏன்னா யூதா பாருங்கள் பாலசிங்கத்தை போன்ற உடையவன், அவன் என்னென்னா நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக காணப்பட்டது நிமித்தமாக தேவன் இப்படிப்பட்டவர்கள் முன்னாடி போனாதான் எந்த சத்துரு இவர்களுக்கு எதிராக வந்தாலும் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான பலன் இவர்களுக்கு இருக்கும்.
சத்துருவை கண்டு பின்னிட்டு போக மாட்டாங்க. சத்துருவை கண்டு எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதைரியப்பட மாட்டாங்க. சத்துருவை கண்டு எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைய மாட்டார்கள் என்பதற்காக முதலாவதாக இவர்களை தான் பார்த்திங்கன்னா தேவன் யூஸ் பண்ணினார் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவங்க முன்னாடி போவாங்க. பலவீனமான மற்ற கோத்திரம்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அடித்தாலும் பாருங்கள் இவங்கள தான் முன்னாடி அடிச்சுட்டு தான் மற்றவங்க சத்துரு உள்ளார வர முடியும். அவ்வளோ பலசாலிகளாக இவங்க இருந்தது நிமித்தமாக தேவன் சிங்கத்துக்கு ஒத்ததான பலன் அவர்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக தேவன் அவர்களை எடுத்து யூஸ் பண்ணினார். இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பொருந்தும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறவர்களை கொண்டு சபையில்னாலும் சரி, எங்கள் ஊழியத்தினாலும் சரி, எந்த இடத்துலனாலும் சரி, தேவன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பலவீனரை எல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி நிறுத்திக்கிட்டு மறுபடியும் அவர்களை பலப்படுத்தி அந்த ஸ்தானத்துக்கு தேவன் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் பாருங்கள் அநேக பலவீனர் பாருங்கள், அதாவது பலவான் மாதிரி முன்னணியில் நிற்பாங்க. ஆனால் சத்துருவை கண்டு பயந்து ஓடுகிற பலவீனரை நம்ம இன்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சிங்கத்தை போல தைரியமாக இருந்தால் தான் தேவனுடைய சேனையில் தேவன் நம்ம எடுத்து உங்களை என்னையும் எடுத்து நமக்கு எதிராளியாகிய சத்துருவாகிய பிசாசானவனை நிர்மூலமாக்கத்தக்கதான பலனை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை இந்த கால வேளையில் நாம் சிங்கத்தினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது சிங்கம் நிமிர்ந்து நிற்கிறதாக காணப்படும். முதலாவதாக அதை நம்ம வாசிப்போம். என்னாகும் 23 அதிகாரம் 24 அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்து கொள்வதில்லைன்னு. இது யாரை குறித்து பாருங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. பிள்ளையாம் தீர்க்கதரிசி பாலாக்கின்றதான ராஜா பிள்ளையாம் தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக அங்கே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிள்ளையாம் தீர்க்கதரிசி அவர்களை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை என்னென்னா ஆசீர்வதிக்கிறான். அவங்க எப்படிப்பட்ட ஜனம் என்பதை அவன் அந்த இடத்துல பாருங்கள் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு கொடுத்ததான இப்படிப்பட்டதான அந்த தைரியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்மள எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்று உங்களுடைய வாழ்க்கைகள் அனைவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவங்க வேலை ஸ்தலத்தில் நிமிர்ந்து நிற்க முடியல. அதே நேரத்தில் அவங்க இருக்கிறதான இடங்களில் நிமிர்ந்து நிற்க முடியல. இன்னும் அநேக இடத்துல பாருங்கள் கூனி குறுகி தங்களை தாங்களே பார்த்திங்கன்னா வெறுத்தவர்களாக இல்லாட்டி மறைந்து ஒளிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தவறும் குற்றம் குறைகள் இல்லாவிட்டால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்படுவோம். அவன் பாருங்கள் வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை உறிஞ்சு அதாவது வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை உரிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவன் என்னென்ன நிமிர்ந்து நிற்பான் என்று இஸ்ரேல் ஜனங்களுடைய பலத்தை குறித்து அங்கே சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட தைரியமுடையவர்களாக காணப்படுகிறோம். இப்படிப்பட்டதான சிங்கத்துக்கு ஒத்த தைரியமுடையவர்களாக சிங்கத்துக்கு ஒத்ததான அந்த பாலசிங்கத்துக்கு ஒத்ததான தைரியம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? அதை தான் அவர் நீதிமொழி 28:1 சொல்கிறார், நீதிமன்றங்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நம்ம தைரியம் இல்லாதவர்களாக காணப்பட்டோம். அதாவது என்னென்னா எகிப்துக்கு அடிமையாக இருந்த பொழுது எகிப்தின் காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட்ட பொழுது, பாவமான காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட்ட பொழுது, பாவத்துக்கு மறித்தவர்களாக அதாவது பாவத்தோடு பாவமாக நாம் ஜீவித்த பொழுது, இஸ்ரேலை காணியாட்சிக்கு அந்நியராக நம்ம காணப்பட்ட பொழுது நம்ம எல்லாம் பாருங்கள் அப்பொழுது என்னென்னா நம்ம எல்லாம் பலனற்றவர்களாக தான் நம்ம காணப்பட்டோம். நம்ம யாரும் பார்த்திங்கன்னா தேவ நீதிமனாக்கில் எல்லா காரியத்தையும் நம்ம அடிமையாக ஒப்பு கொடுத்துருந்தோம். நம்ம என்னென்னா அடிமைக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் அநேக பாவமான காரியங்கள் நம்ம எல்லாம் அடிமைப்படுத்தி இருந்துச்சு. ஆனால் அடிமைப்படுத்தி இருந்ததானே உங்களை என்னையும்
தேவன் பார்த்தீங்கன்னா தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டு உங்களையும் என்னையும் நீதிமானாக அவர் மாற்றியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை நீதிமானாக மாற்றியிருக்கிறதான அவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட தைரியத்தை மாத்திரம் தரமாட்டாரா? சிங்கத்தை ஒத்த பலனை தரமாட்டாரா? நிச்சயமாக அவர் தருவார். அதை தான் பாருங்கள், அவர் லேவியராமத்தில் சொல்கிறார். லேவியராமம் 26 அதிகாரம் 13 பாருங்கள், நீங்கள் எகிப்தில் இருந்த பொழுது எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நான் என்னென்னா உங்களை எப்படி வைத்திருக்கிறேன் என்பதை தான் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் உங்களை அவர்கள் தேசத்திலிருந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு நிமிர்ந்து பார்க்கக்கூடாத முடியாதபடிக்கு யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் சத்தர் இந்த எகிப்தின் காரியங்களாகிய இந்த நுகத்தடியை போட்டு உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் நன்றாக அறியுங்க. என்னென்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டு வந்த காரியங்கள், ஒரு காலத்தில் அதையெல்லாம் வெறுத்து வந்த காரியங்கள், ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து அது எல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி இருந்ததுலேருந்து தேவன் உங்களை எல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வந்து இன்றைக்கி என்னென்ன எந்தமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி அப்படிப்பட்ட பாதையில் தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் நம்ம இன்றைய தினத்தில் அந்த சிங்கத்தை போல தைரியமாக நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாதபடிக்கு என்ன காரியங்கள் நம்ம அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய தினத்தில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் என்னென்ன உங்களை நீங்கள் தாழ்த்தி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என்னென்ன நுகம் என்னப்பட்டு அமுக்குனுச்சு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், ஆனால் இடையில ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து நல்லா உயர்த்தி சத்துருக்கு முழுவா பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் தலையை சத்துருக்கு முன்பாக தான் பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சத்துருக்கு முன்பாக தான் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த சத்துருக்கு முன்பாக நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த சத்துருக்கு முன்பாக அவமதிக்கப்பட்டீர்களோ, எந்த சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு திரும்பி போனீர்களோ, அதே சத்துருக்கு முன்பாக உங்களுடைய நுகத்தடிகளை எல்லாம் முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணினதான தேவன் இந்த கால வேளையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மறுபடியும் அந்த சத்துரு என்ன காரியத்தை, என்ன நுகத்தடியை உங்கள் மேல் கொண்டு வந்து சுமத்தி உங்களை மறுபடியும் அமைக்கி நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாதபடிக்கு அமிழ்த்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த கால வேளையில் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. ஏனென்றால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பாருங்கன்னா, அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் சொன்னார். அதாவது என்னென்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் 48 பலகைகள் யாத்திராம 26 அதிகாரம் 15 வசனத்தில் பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 48 பலகைகள் பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து நிற்கிற பலகைகளை உண்டு பண்ண தேவன் சொன்னார். இப்படி நிமிர்ந்து நிற்கிறதான பலகைகளை கொண்டு தான் ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் உருவாக்கினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் உலாவினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் மோசையோட முகமுகமாக தேவன் பேசி கொண்டிருந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அனைவரோடும் பார்த்திங்கன்னா தேவன் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்டதான ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக, தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாக காணப்பட வேண்டியதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிமிர்ந்து நிற்க கூட முடியாதபடிக்கு என்ன காரியம் அமிழ்த்து கொண்டிருக்கிறது. இந்த 48 பலகையை நிமிர்ந்து நின்னாதான் ஆசரிப்பு கூடாரம் ஒழுங்காக இருக்கும். ஏனென்றால் இந்த 48 பலகையில் ஒரு 4 பலகை கூட நிமிர்ந்து நிற்க முடியாமல் வளைஞ்சிக்கிட்டு பெண்டாகிட்டு இருந்துச்சுன்னா அது வழியாக பார்த்திங்கன்னா வனாந்தரத்துலேருந்தே அநேக காற்றுகள் வீசும், அநேக சத்துருக்கள் பார்த்திங்கன்னா அது வழியாக வர்றதுக்கு ஏதுவான பாதை ஆகிடும். அதே நேரத்தில் பாருங்கள், வனாந்தரத்தின் வழியாக என்னென்ன பொல்லாத காரியங்கள் எல்லாம் காணப்படுகிறதோ அது எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளார வரக்கூடியதாக காணப்படும். ஆனால் எல்லா பலகையும் பார்த்திங்கன்னா நிமிர்ந்து நின்று ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா கேப்பே இருக்காது. இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் சில புதுசாலாம் வீடு கட்டுவாங்க, புதுசாக தான் மரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கதவு போடுவாங்க.
ஆனால் மழை பெஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கதவோட வேலையே தெரியும். அது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு தாப்பா போட முடியாமல் அதுக்கு கல்லை வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வேறு ராத்திரியில் எந்திரிச்சு பார்த்துக்க வேண்டியது இருக்கும். கேப்புலெல்லாம் சாக்கை வச்சு அடைச்சிக்கிட்டு இதுமாரி அப்படிப்பட்ட நிலைமைலாம் ஆண்டவருடைய காரியத்தில் இப்படிப்பட்ட தொல்லையே இருக்கக்கூடாது. எந்த இதுலேயுமே அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் முதலே பார்த்திங்கன்னா நல்ல ஆலோசனையை கொடுக்குறது. அவர் பாருங்கள், அவர் சொன்ன மரமே பாருங்கள், சீத்தி மரத்தினால நீ செய்ய, வேறு மரத்தை கொண்டு வந்து பண்ணியிருந்தான்னா அவன் பெட்டாக இருக்கும் பாதியில். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து செய்கிறோமா என்பதை தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு நமக்கு பலன் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதுக்கேற்ற பலனை தருகிறவர் அவர் தருவார்னு சொல்லிட்டு நம்ம துணிஞ்சு நம்ம கால் எடுத்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சிலர் என்ன நம்ம ஆமாம் பலகையை செய்ய சொன்னார், அது என்ன பலகையாக இருந்தான்னு சொல்லிட்டு பாருங்கள், ஏதாச்சும் ஒன்றில் பண்ணுறது பின்னாடி பாருங்கள் ஒரே பிரச்சனையாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், அதை எப்படி பண்ணால் தான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒழுங்கு கிரமத்தை விட்டுட்டு நமக்கு ஏனோ தானோ வென்று நம்மளுடைய சொந்த புத்தியில், சொந்த ஆலோசனையில், சொந்த நாணத்தில் சில காரியத்தை செய்தோன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் வரும். இப்படிப்பட்ட பலகையெல்லாம் பெண்டாகும் ஒரு நாளில். அதுவும் வனாந்தரத்தில் இருக்கணும், வெயிலில் இருக்கணும், காற்றுல இருக்கணும், எல்லாத்துக்கும் அது தாங்கணும். ஒரு பலகையோட ஒரு பலகை இசைந்து இருக்கணும். அந்த பலகையெல்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்றா பார்த்திங்கன்னா கோத்தாங்க. அவங்க பாருங்கள் ஆணி அடித்து ஸ்டாண்டர்டாக நிலைநிறுத்தவே இல்லை. திடீர்னு புறப்படணுன்னா ஒரே நாளில் கலட்டுவாங்க, உடனே கட்டுவாங்க. அதை உடனே தூக்கி சுமக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுருப்பாங்க. லேவி கோத்திரத்தை தூக்கி சுமப்பாங்க, பயணத்தை புறப்பட்டுட்டே இருப்பாங்க, எக்காலத்தை ஊதுவாங்க. எவன் ஆயத்தமாக இருக்கிறான், வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவன் பாட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இல்லை எனக்கு அந்த இடம் தோதா இருக்குது, லோத்த மாரி எனக்கு நல்லா தோதா இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோன்னே சத்தர் ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். சத்தர் எப்படி விடுவான், அடுத்த அந்த ஊருக்குள்ளார ஒரு அப்பம் கூட தரமாட்டேன்றான். அவன் எப்படி நம்மளை அந்த ஊருக்குள்ளார இருக்க விடுவானே? இன்றைக்கி அந்த காரியம்தான் இன்றைக்கி உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு. நீ பாருங்கள், குடியேறிகள் அங்கேருந்து இங்கே வந்துட்டான், இங்கேருந்து அங்கே வந்துட்டானுங்கன்னு இந்த பிரச்சனை தான் இன்றைக்கி பாருங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாக காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்தில் அநேக காரியத்துக்கு அடிமையாக இருந்தோம். அதனால தான் அப்போ தாவீது சொல்கிறான் தன்னுடைய அனுபவத்தில், சங்கீதம் 27:8 சில ரதங்களை குறித்த குதிரைகளை குறித்த மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீது சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். சிலர்லாம் பாருங்கள் இன்றைக்கும் அவங்களுடைய காரியங்களை குறித்து தான் மேன்மையாக நினச்சிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, இந்த காரியங்களாக இருந்தால் நம்ம எல்லாம் சிங்கத்தை போல் தைரியமாக இருக்கிறோம், நமக்கு நல்லா மேன்மையாக இருக்குது, நம்ம நிமிர்ந்து நிற்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய, ஆனால் இப்படிப்பட்ட உலகப்பிரமான காரியத்தை குறித்தெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டிகிட்டு இருந்தோன்னா நம்ம முறிந்து விழுந்துருவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டி இப்படிப்பட்டதான அநேக நுகத்தடியெல்லாம் முறித்து நம்மளை கொண்டு வந்தார். அதை நம்ம எண்ணி பார்த்து நாம் எல்லா காரியத்திலும் நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யாத்திராம 26:15 வாசிங்க. அதானே வாசித்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பலகை என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு விசுவாசியும் குறிக்கும். ஒவ்வொரு விசுவாசியும் பாருங்கள் இணைந்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொன்னார். இன்றைக்கி பாருங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சபையில் உள்ள விசுவாச குடும்பத்தார் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் ஒன்று பார்த்திங்கன்னா இணைந்து சில காரியத்தை செய்யாதது நிமித்தம் தான். மொத்தத்தில் சொன்னோன்னா ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை இல்லாதது நிமித்தம்தான். ஆண்டவர் எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு மனத்தை தான் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேனாரு. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா ஒரு மனத்தை குறித்து அவர் சொல்வார். 2-3 பேர் கூடினாலும் ஒரு மனத்தோடு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இங்கேயே இப்போ உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேர் சிங்கத்தை நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் வீட்டை நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் பலகையை நினச்சிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா கேட்குற காரியத்தை நம்ம என்னென்னா ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு மனதோடு எல்லா காரியத்திலையும் செய்ய வேண்டும். உலகப்பிரகாரமான காரியத்திலே பாருங்கள் அநேக கதைகளெல்லாம் சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட சொல்லுவாங்க.
5 மாடு பாருங்கள் இந்த சிங்கத்தெல்லாம் ஏற்றுச்சு. ஆனால் அதே நேரத்தில் அந்த மாட்டாளுக்கு உள்ள ஒத்துமையெல்லாம் பிரித்து விட்டானுங்க. கடைசியில் ஒவ்வொரு மாட்டையும் அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு. இப்படிலாம் பாருங்கள் நிறையா உலகப்பிராரமான ஸ்டோரியே இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய அதனால தான் பாருங்கள் பிரசங்கி கூட சொன்னார், 30 நாள் சீக்கிரம் ஆராதுன்னு. நீ சிங்கிளாக நின்றுட்டு எந்த காரியத்தில் நம்ம ஜெயம் எடுக்கலான்னு நினச்சோன்னா எந்த காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஜெயம் எடுக்கவே முடியாது. 30 நாள் சீக்கிரம் ஆராது என்று சொல்லப்பட்டது. அதனால தான் பாருங்கள் சில கயிறை பாருங்கள், அதாவது 1 பிரி கயிறு இருக்குது, 2 பிரி கயிறு இருக்குது, 4 பிரின்னு இருக்குது, 6 பிரின்னு இருக்குது. அதுக்கு தகுந்தாப்பில் மொத்தமாக போய்கொண்டே இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் பேலன் பார்த்திங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைய எல்லாம் பாருங்கள் ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கும். தனித்தனியாக தொங்குனுச்சுன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் எந்த விதமான வல்லமையும் பார்த்திங்கன்னா நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா சிங்கத்தை போல் நிமிர்ந்து நிற்கிறது. என்ன வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன நிந்தை வரட்டும், என்ன அவமானம் வரட்டும், நம்ம தைரியமாக இருப்போம். நம்ம மேலே எந்த தவறும் இல்லை. நம்ம ஒரு நீதிமானாக தேவன் நம்ம ஏற்படுத்தியிருக்கா, நம்ம தைரியமாக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன தைரியமாக இருக்க வேண்டும். எந்த வல்லமையும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எப்படி அவர் ரட்சித்திருக்கிறார்? தம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை ரட்சித்திருக்கிறார் என்றதான அந்த தைரியம் இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள் எபிரேயர் 10:20 அவர் சொல்கிறாரு, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறதுன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடி தேவனுடைய வீட்டின் மேல் மகா ஆசாரியரான ஒருவர் இருக்கிறபடினாலும் நம்ம என்னென்ன தைரியமாக இருக்கிறோம். அதுக்கு மேல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின தம்முடைய அதாவது அவருடைய மாம்ச திரை கிழிந்தது நிமித்தமாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த மார்க்கத்தில் உங்களையும் என்னென்னையும் தேவன் கொண்டு வந்து வைத்து இப்படிப்பட்டதான தைரியத்தை பார்த்தீங்கன்னா தம்முடைய இரத்தத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டதான இந்த சரீரம், இரத்தம் தெளிக்கப்பட்டதான இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் மேலே எந்த வல்லமைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் கிடையாது. அதுதான் நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் இரத்தம் தெளிக்கப்பட்டவன். அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தின் வல்லமைகள் எந்த வல்லமையும் என்னென்ன தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம காணப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். வேதத்தில் பாருங்கள் அநேகர் பாருங்கள் மரணத்துக்கு துணிந்தவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க சிங்கத்தை மேலே தைரியமாக. நியாயாதிபதிகளில் கூட 2 பேரை பார்க்கலாம். நியாயாதிபதி 5:18 பாருங்கள் அந்த 2 கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டது. செபுலோனும் நப்தலி கோத்திரமும் பிரபுக்களும் தெபுரோலோடு இருந்தார்கள். பாராக் செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையில் தங்களுடைய உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று பார்க்குறோம். பாருங்கள் அவங்க சத்துருக்களோடு ஜெயம் எடுப்பதற்கு தங்களுடைய உயிரை கூட சாதாரணமாக எண்ணிட்டு பார்த்திங்கன்னா மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்கள் தான் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கிறவர்களாக காணப்பட முடியும். 2வதாக பார்த்திங்கன்னா முதலாவதாக சிங்கத்தின் குணம் நிமிர்ந்து நிற்கிறதான குணம். 2வதாக சிங்கம் கர்ச்சிக்கும் போது யார் பயப்படாதிருப்பான். ஆமோஸ் 3:8 சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான். சிங்கம் கெர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான். கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான். கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையில் 2வதாக பார்த்தீங்கன்னா சிங்கம் கெர்ச்சிக்கும் போது யார் பயப்படாதிருப்பான். அதாவது என்னென்னா சிங்கம் நம்மளுடைய ஆண்டவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்து சிங்கம், அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம. அப்படின்றப்ப நம்ம என்னென்னா யூதா கோத்திரத்து சிங்கத்தின் பிள்ளைகளாக காணப்படுவதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிமிர்ந்து நிற்கிறதாக இருக்க வேண்டும். அந்த யூதா கோத்திரத்து சிங்கம் கெர்ச்சிக்கும் பொழுது யார் பயப்படாதிருப்பான், தேவன் பேசும் பொழுது யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான் என்றால்
அதாவது என்னென்னா, தேவனுடைய சத்தம் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் அதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சத்தத்துக்கு நம்ம என்னென்னா பயந்து நம்ம நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், உலகப்பிராரமான அநேக காரியத்துக்கு நம்ம பயப்படுகிறோம். உலகப்பிராரமான அநேக மனுஷன் எழுதி வைத்ததான அநேக கட்டளைகளுக்கு, அநேக காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். ஆனால் தேவன் எழுதி வைத்ததான இந்த வசனங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயப்படுவதே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ நேரம் தேவனுடைய சத்தம் நமக்கு எதிராக வருகிறது. நம்மை வழியை நாம் தேவனுடைய வழியை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக இல்லாத போது, தேவனுக்கு முன்பாக நம்ம என்னென்னா அநேக காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்யும் பொழுது அநேக வசனங்கள் நமக்கு எதிராக வருகிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக வருகிறது, வேதம் வாசிக்கும் பொழுது வருகிறது, நம்ம ஜெபத்தின் மூலமாகலாம் வருகிறது. இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுங்க, நம்ம நடுங்குகிறோமா என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா 66 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையில, கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சங்கீதத்தில் நம்ம சொல்லப்பட்டதை அநேக காரியங்களை நம்ம கடந்த நாட்களெல்லாம் கூட நம்ம சிந்தித்தோம். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ள சத்தம், மகிமை உள்ள சத்தம், மகத்துவம் உள்ள சத்தம், அது பெண்மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், இப்படியெல்லாம் அநேக காரியங்களை எல்லாம் செய்தோம். நம்ம என்னென்னா அநேக காரியங்களை எல்லாம் சிந்தித்தோம். ஆனாலும் இப்படிப்பட்டதான சத்தம், இப்படிப்பட்டதான வார்த்தைகள், வசனங்கள் நமக்கு எதிராக வரும் பொழுது நம்ம அதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோமா? நம்ம ஒரு சிங்கமாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம காணப்படுவோமே, ஆனால் அந்த சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு நம்ம என்னென்னா முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அநேக வசனத்தின்படி அவங்க ஜீவிக்காதது நிமித்தமாக, அநேக வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்காதது நிமித்தமாக, அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக வரும் பொழுது யாருக்கோ பேசுகிறார்கள் என்று அவர்களை அப்படியே அதை குறித்ததான ஒரு எண்ணமே இல்லாமல் அதை விட்டு விடுவது நிமித்தமாக அநேக பிரச்சனைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் அநேக பிரச்சனைகளை அவர்கள் பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தேவன் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடியவர்களை முன்கூட்டியே பார்த்திங்கன்னா தேவன் தெரியப்படுத்துவார். சில காரியங்களை எல்லாம் நம்ம அதிலேருந்து எச்சரிக்கையாக நம்ம நடந்து கொள்வதற்காக தேவன் நம்மளோடு பேசுவார். நம்ம இந்த சத்தம் யாருக்கோ நமக்கு இல்லை. ஏனென்றால் நம்முடைய மாம்சமும் மனசு விரும்பினபடி அந்த சத்தம் இல்லாதது நிமித்தமாக யாருக்கோ என்று சொல்லி நம்ம என்னென்ன அதை தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நாம் அப்படிப்பட்டவெல்லாம் நம்ம காணப்படக்கூடாது. இரண்டாவதாக, சிங்கம் போல தைரியமாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மட்டுமல்லாமல் நம் மூலமாய் தம்முடைய வார்த்தைகளை தேவன் என்னென்னா கொடுத்து மற்றவர்களிடத்தில் பார்த்திங்கன்னா பேச விரும்புவார். சில நேரத்தில் பாருங்கள், ஒரு ஆவிக்குரியதான ஆவிக்குரியவர்கள் இருக்கிற இடத்துல யாருக்காச்சும் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தி அவர்களோட சொல்லுவதற்கு, அவர்களை எச்சரிப்பதற்காக வேண்டி தேவன் சில வார்த்தைகளை கொடுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாலும் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லாவிட்டாலும் என்ன நடக்கும்னா, சொல்லக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லாமல் தங்களையே பார்த்திங்கன்னா அப்படியே, அதாவது சொன்னால் இந்த இடத்துல ஈடுபடாது, சொன்னால் நம்மளை நம்ப மாட்டாங்க, இவனுக்கு போய் என்ன நம்மளை பற்றி இவன் என்ன சொல்கிறது, இப்படிலாம் சில காரியத்தை மனுஷர் முகத்தை பார்த்து சிலர் பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் நமக்கு யார் மூலமாகனாலும் தேவன் பேசுவார். கர்த்தருடைய சத்தம் நமக்கு கிடைக்கும்போது அதுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்களை குறித்து தேவன் பேசினார்னா அந்த சத்தத்தை அவர்களுக்கு சொல்லி நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை எடுக்கணும். அவங்க அதுக்கு கீழ்ப்படுகிறார்களோ கீழ்ப்படியிலையோ, ஆனால் நம்ம சைடில் பார்த்திங்கன்னா தவறு இல்லாதபடி நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக,
சிங்கம் கர்ச்சித்தா யாரும் பயப்படாது இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா கர்ச்சிக்கிற சிங்கமாக காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா சிங்கம் பிடித்த இரையை பட்சிக்கும் வரை படுத்துக்கொள்வதில்லை. என்னாகமா 23:24 வசனம் ஏற்கனவே வசனம் படித்த வசனம் தான். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். பாலசிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். பாலசிங்கம் போல எழும்பு நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை பிடிக்கும் மட்டும் அது பார்த்தீங்கன்னா படுத்துக் கொள்வதில்லை. அது பாருங்க, வெட்டுண்டவர்களின் அது பிடித்த இரையை பிடிச்சி வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்க மட்டும் அது என்னென்னா படுத்துக்கொள்வதில்லை என்று சொல்லப்படும். அன்பு தேவனுடைய பிள்ளைல இது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையை இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நாம் காணப்பட வேண்டும். இது என்னென்னா சத்துருக்கள் மீது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஜெயத்தை குறித்து பார்த்திங்கன்னா இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அதாவது என்னென்னா பரிசுத்த ஜீவியத்துக்கும் ஜெப ஜீவியத்துக்கும் எதிராக சத்துரு பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகளை நமக்கு எதிராக கொண்டு வருவான். அப்போ கொண்டு வரும்பொழுது நீதிமானாகிய நாம் சிங்கத்தை போல் நம்ம தைரியமாக இருந்து அந்த காரியத்தில் நம்ம என்னென்னா ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது வரைக்கும் என்னென்னா இந்த சிங்கம் எப்படி தன்னுடைய இரையை பட்சிப்பது வரைக்கும் படுத்துக்கொள்ளாதான். அது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் சாப்பிட்டு, அதாவது ஃபுல்லாக சாப்பிட்டுன்னா எல்லாத்தையும் அழித்து தீர மட்டும் அது பார்த்திங்கன்னா தன்னுடைய காரியங்களில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராக, அதே நேரத்தில் ஜெய ஜீவியத்துக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிப்பதற்காக நமக்கு எதிராளியாகிய சத்துருவாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் நமக்கு எதிராக அநேக காரியங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பான். அப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா தூங்காமல் இரவும் பகலும் தூங்காமல் கூட இருந்து இந்த சத்துருவின் போராட்டத்தை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நாம் என்னென்னா தூங்காமல் நம்ம அதிலேருந்து நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறேன், என்னென்னா தேவனுக்கு ஆலயத்தை நான் கட்ட மட்டும் என்னுடைய கட்டளையில் படுப்பதும் இல்லை. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லிகிட்டே இருப்பான். நான் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் நான் இதுமாரி செய்கிறதில்லைன்னு சொல்லுவான். அந்த தேவனுடைய பிள்ளை இதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சமாதானம் இல்லை. நன்றாக போயிட்டு இருந்த குடும்பம், நன்றாக சமாதானத்தோடு இருந்த குடும்பம், நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து தோல்விக்கு மேலே தோல்வி, எடுக்கிற காரியம்லாம் வாய்க்கப்படல. எதனால இந்த பிரச்சனை வருது, எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த சத்துரு நம்முடைய பாளையத்துக்குள்ளே நுழைந்தான் என்பதை நாம் அறிந்து அந்த சத்துருவின் மேல் நாம் ஜெயமெடுக்கும் வரைக்கும் நம்முடைய கண்களுக்கு தூக்கத்தை வரவிடாமல் நாம் இரவும் பகலும் விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் இந்த சிங்கத்தின் அனுபவம். தனக்கு எதிராக வந்ததான அந்த சத்துரு வேட்டையாடினதை அதை ஒன்றுமில்லாமல் அழிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது என்னென்னா படுத்துக்கொள்ளாமல் எப்படி அது செயல்படுகிறதோ அதேமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய கண்ணுக்கு நித்திரையெல்லாம் தூரமாக்கி கொண்டு நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் என்னென்னா உயர்த்தப்பட வேண்டும். எந்த சத்துரு எந்த வழியாக ஒளிந்தானா அதே சத்துரு 7 வழியாக ஓடத்தக்கதான வகையில் தேவன் கிரியை செய்வதற்காக நாம் பார்த்திங்கன்னா ஜெபத்தில் நாம் யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான யுத்தத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் தான் எபிரேயர் 12:4 அவர் சொல்கிறாரு, பாவத்துக்கு விரோதமாக போராடத்தக்கதான வகையில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதான வகையில் நீங்கள் இன்னும் போராடவில்லை என்றார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாருங்கள், பாவத்துக்கு விரோதமாக சத்துரு எத்தனையோ விதமான பாவமான காரியங்களை நமக்குள்ளார கொண்டு வந்து இப்படிப்பட்டதான நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவத்தை அழிக்க பார்ப்பான். அதுக்கு நம்ம என்னென்னா இரத்தமே சிந்தத்தக்கதான வகையில் பெரிய போராட்டமே வந்தாலும் நம்ம அதுக்கு என்னென்னா எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவனையே போனாலும் சரி, நம்ம என்னென்னா ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து
ஒரு பரிசுத்தன் என்றதான பேர் எடுத்து நம்ம போகவே ஒழிய அதே நேரத்தில் இந்த துன்மார்க்கனோடு நம்ம சேர்ந்து நம்ம அழியக்கூடாது என்றதான அந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இல்லை ஊருக்கெல்லாம் ஒத்தது தான், ஊரோட ஊராக நம்மளும் போயிடுவோம்னு சொல்லிட்டு அப்படி போனோன்னா நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். அதை தான் அவர் அங்கே சொல்கிறார், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாக அநேக பாவமான காரியங்கள் வரும். அதுக்கு விரோதமாக நம்ம என்னென்னா போராடணும். அதனால வேண்டி நம்ம என்னென்னா எத்தனையோ பேர் பாருங்கள் இன்றைக்கி அநேக பாவமான காரியத்துக்கு உட்படாதது நிமித்தமாக கொலையை பண்ணிடுறானுங்க. எவ்வளவோ டெய்லி பேப்பரில் 2-3 வந்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் பாருங்கள் அந்த பாவத்துக்கு அடிக்ட் ஆகாதது நிமித்தமாக, அதோட ஒத்துழைப்பு கொடுக்காதது நிமித்தமாக, அதிலிருந்து என்னென்னா எப்படியும் விடுபட்டணும் என்பதற்காக போராடி தான் அவங்க பாருங்கள் உயிரை மாக்கிறாங்க. நம்ம ஏன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்து இப்படிப்பட்ட பாவத்துக்கு விரோதமாக நம்ம ஏன் அப்படி ஒரு போராட்டம் நமக்குள்ளாக ஏன் நம்ம ஏன் அப்படிலாம் போராட முடியாது? நம்ம நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்டதான பாவமான காரியங்கள் நமக்கு விரோதமாக வரும்பொழுது சிலருடைய அன்பின் நிமித்தமாக பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான பாவத்துக்கு விரோதமான காரியங்கள்லேருந்து விடுதலை பெற முடியாது. ரொம்ப நாளாக பழகுவாங்க, அன்பாக பழகுவாங்க, இது பண்ணுவாங்க. பாவம் பூரணம் ஆகும்போது தான் மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பழகிறப்பெல்லாம் தெரியவே தெரியாது. நல்லா அன்பாக தான் எல்லாம் போயிட்டே இருக்கும், எல்லாமே இருக்கும். கடைசியில் பலவிதமான காரியங்களில் போய் சிக்கி அவங்க மாட்டிடுவாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது. இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியாது. உதவிக்கு யாரையும் இதை நாடவும் முடியாது, ஒன்றுமே பண்ணவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த பாவம் பார்த்திங்கன்னா அவங்கள ஈஸியாக பார்த்திங்கன்னா வஞ்சித்திடும். இப்படிப்பட்ட நேரத்தில் அப்படி நம்ம தெரியாமல் வகை தெரியாமல் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஜெயம் எடுப்பதற்காக இரவும் பகலும் நம்முடைய கண்களுக்கு நித்திரையை வரவிடாமல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டு பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராடத்தக்கதான வகையில் ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படும் பொழுது தேவன் நமக்கு அதிலேருந்து ஜெயித்து தருவார். நம்ம அப்படி ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடி நம்ம சாக மாட்டோம். தேவன் அதிலேருந்து ஈஸியாக விடுதலையை தருவார். நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஐயோ இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்துச்சா, எப்படி ஈஸியாக அதுலேருந்து ஆண்டவர் ஒரு விடுதலை தந்தாரேன்னு நம்ம நினைப்போம். அதுதான் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக வேண்டி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 18 சங்கீதம் 37 பாருங்கள், தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்கள். தாவீது நான் சத்துருவெல்லாம் எப்படி ஜெயிப்பேன்றதை அவன் சொல்கிறான் பாருங்கள். சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். பாருங்கள், அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் நான் திரும்பேன் என்று பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து நான் பிடிப்பேன், ஆனால் அவங்களெல்லாம் நிர்மூலமாக்க மட்டும் தொடர்ந்து நான் போயிட்டே இருப்பேன்னு. அதனால தான் அநேக இடங்களில் பாருங்கள், அவன் விட்டாய்த்து போனாலும், அதாவது சோர்ந்து போனாலும், சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த சத்துருவை பாதியோடு விட்டுட்டு அவன் திரும்பினதா எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரித்திரமே இல்லை. அவன் பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து விடாய்த்து போய் பாருங்கள் சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்தான் என்று பார்க்கலாம். கிதியோனும் அதே மாதிரி தான். அவன் விடாய்த்து போன நிலைமையிலையும் தொடர்ந்து போய் பார்த்தீங்கன்னா சத்துரு மேலே பார்த்தீங்கன்னா அவன் ஜெயம் எடுத்தான். வேதத்தில் அநேகரை பார்க்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், விடாய்த்து போய் சோர்ந்து போய் அப்பன் தண்ணீரெல்லாம் கிடைக்காம இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைச்ச அந்த சத்துருவை இதோட ஒன்றும் இல்லாமல் நம்ம நிர்மூலமாக்கணும்னு தொடர்ந்து அவங்க கிறிஸ்துக்குள்ளாக போய்கொண்டு இருக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு அதுக்கேற்ற பலனை கொடுத்து எல்லா சத்துருவையும் அவங்களோட கரங்களில் பார்த்திங்கன்னா தேவன் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் பாருங்கள், அந்த கானானை சுதந்திரிக்கும் பொழுது சில சத்துருக்கள்லாம் விட்டார்கள். இதேமாரி பாருங்கள், விட்டாய்த்து போய் அவங்க என்னென்னா சத்துருக்களை ஆண்டவர் முற்றிலும் அழித்திருந்தார், ஆனால் அழிக்காமல் விட்டாங்க. அந்த சத்துரு தான் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெறிஞ்சிலும் முள்ளும் குறுக்குமாக இருந்து கொண்டு அநேக இடரலை இஸ்ரேலில் இன்றும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சத்துருவை அன்னைக்கே முழுமையுமாக நிர்மூலமாக்கியிருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவங்க என்னென்னா பாவம் பார்த்து இப்படிலாம் விட்டது நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் அது பெரிய தொந்தரவாக தான் இருந்து கொண்டு இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் சில காரியத்தை அழிச்சிருன்னு சொன்னால் நம்ம என்னென்னா முற்றிலுமாக அழிப்பதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதில் பாதி அழித்து பாதி அழிக்காமல் சவுல் செய்த தவறே அதுதாங்க.
அவன் பாருங்கள் பாதி அழித்து பாதி அழிக்காமல் இருந்தான். அமலேக்கேரை வானத்தின் கீழ் நீ எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அழிச்சிருன்னு தான் ஆண்டவரோட இது கட்டளை. அதுமாரி அமலேக்கேர் மேலே ஜெயத்தை கொடுத்தாரு. அவன் ஆனால் அதில் முதல் தரமானது ரெண்டாம் தரமானதெல்லாம் தனக்கென்று தப்பு வைத்து கொண்டான். அதுதான் அவனுக்கு பாருங்கள், அவன் எந்த அமலேக்கேரை தப்ப விட்டானோ அந்த அமலேக்கேரை தான் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா காலி பண்ணது. வேறு வெளியிறதுலாம் புதுசாக யாரும் பண்ணல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பான காரியங்கள். அதனால தான் என்னென்னா சிங்கம் பிடிச்ச இறைய சுத்தமாக காலி பண்ணுற வரைக்கும் அது என்னென்னா ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, படுத்துக்கொள்வதில்லை என்று சொன்னப்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக அந்த சத்துருவினுடைய காரியங்களை ஃபுல்லாக நிர்மூலமாக்கும் வரைக்கும் நம்ம ஜெபத்தில் நம்ம போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது பாருங்கள், அந்த சவுல் அப்படி அமலேக்கர் தப்ப விட்டது நிமித்தம்தான் அவன் இறந்து போனான். அவனை குறித்து தாவீது பார்த்திங்கன்னா புலம்பல் பாடுறான். என்ன பாடுறான்னு பாருங்கள், 2 சாமுவேல் 1:2 மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் 3ஆம் நாளில் ஒருவன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையில விழுந்து வணங்கினான். தாவீதினிடத்தில் வந்து தரையில விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தா என்று கேட்டதற்கு தாவீது அவனை பார்த்து நீ எங்கே இருந்து வந்தா என்று பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். 2 சாமுவேல் 1:22 கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நிணத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. பாருங்க, யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்பினதும் இல்லை என்று சொல்லப்பட்டது. அங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் அவனுங்க பாருங்கள் யுத்த வீரர், நீ பாருங்கள் அனாமத்தால் செத்து கிடக்கிறாங்க. அவனோட எந்த சத்துருவை தப்ப வைத்தார்களோ அந்த சத்துருவ நிமித்தமாக இவங்களோட வில்லு அம்புலாம் பாருங்கள் கொலையுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்காமல் அவனுடைய கொழுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடாம பின்னாடி திரும்பாது. ஆனால் இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட அனாமத்தான ஒரு சாவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். தாவீது அதை கண்டு புலம்புறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சத்துருமை ஜெயம் எடுப்பதற்கு சிங்கத்தை போல நம்ம விடாமல் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னா உழைக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு இதை சீக்கிரத்தில் முடித்துடலாம். சிங்கம் பார்த்திங்கன்னா எந்த மிருகத்தையும் பார்த்து பின்வாங்காது. நீதிமொழியை 30:30 அதுதான் நமக்கு முக்கியமானது. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் அங்கே பாருங்கள் அநேக மிருகங்களை குறித்து அங்கே சொல்லிட்டு வர்றாரு. அதில் என்னென்னா சிங்கத்தை குறித்து அவர் சொல்கிறாரு, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் என்று சொல்லப்படுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது என்னென்னா சிங்கம் எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா பின்னடையாது. இதேமாரி நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் நீதிமனாக காணப்படுகிறதான சிங்கத்தை போல தைரியமாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் சத்துரு எப்படிப்பட்ட பிரச்சனை எப்படிப்பட்டதான புயல் எது அடித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்மாற்றத்தில் போய்விடக்கூடாது. அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் அங்கே நம்மோட பேசுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அநேகருடைய குடும்பங்களை பார்க்கும்பொழுது நன்றாக இருக்கிறார்கள். அது ஒரு சில புயல், ஒரு சில போராட்டம், ஒரு சில நெருக்கம், சத்துரு அநேக காரியங்களை கொண்டு அவர்களை நெருக்கும் பொழுது அவங்க பாருங்கள் தன்னை அறியாமையே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி பின்மாற்றத்தில் அநேகர் போய் கொண்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பின்மாற்றத்தில் போவதை குறித்து நம்ம நிச்சயமாக அதை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு வர போராட்டத்தை பார்க்கும் பொழுது, ஐயோ நான் அவிசுவாசியாக இருந்தபொழுது நான் நன்றாக தான் இருந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரல, இப்படிப்பட்ட போராட்டம் வரல, இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள்லாம் வரல, ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே வர எனக்கு இப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்றைக்கு நீங்கள் அதுமாரி சிந்திக்க ஆரம்பிச்சிங்களோ சத்துரு அதை பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த காரியத்தை டேக்கிள் பண்ணி உங்களை
அப்படியே பின் மாற்றத்திலேயே அவன் கொண்டு போய்விடுவான். அதனால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவங்க விட்டு அந்த தேசத்தை குறித்து சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாதபடி தேவன் வைத்திருந்தார். அதனால தான் அவங்க என்னென்னா பின்னாடி திரும்பி போக முடியல. அது பாருங்கள், எப்படியே 11:15 தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அந்த தேசத்துக்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே என்றார். அவங்க என்னென்னா விட்டு வந்த தேசத்தை அவங்க எந்த சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா நினைக்கவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா அதுதான் பாவத்துக்கு விரோதமாக போராடுறது. நம்ம ஒரு காலத்தில் பாருங்கள், ரட்சிக்கப்படாத புதுசு அநேக பாவமான காரியங்கள் நமக்குள்ளே காணப்பட்டுச்சு. இன்றைக்கி ஆனால் நம்ம சில நெருக்கத்து நிமித்தம், போராட்டத்து நிமித்தம், உபத்திரத்து நிமித்தம், அநேக புயல்கள் நம்முடைய குடும்பத்தில் வீசுவது நிமித்தமாக, அநேக காற்றுங்கள் நம்மளை கீழே சாய்க்க நினைப்பது நிமித்தமாக நம்ம என்னென்னா பழைய லெவலுக்கு நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களில் சில பின்மாற்றத்தில் நம்ம போக ஆரம்பிக்கிறோம். அது சத்துரு அவன் அதை பலனாக எடுத்துக்கொண்டு அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா அவன் செய்ய நினைக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் தைரியமாக இருப்பேன்னு சொல்லிட்டு சிங்கத்தை போல் நம்ம தைரியமாக என்ன பிரச்சனை வரலாம், என்ன போராட்டம் வரலாம், என்ன நெருக்கம் வரலாம், என்ன உபத்திரம் வரலாம், என்ன காரியங்கள் இந்த உலகமே அழியக்கூடியதான அநேக காரியங்களை நமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கலாம். நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டமே பாருங்கள் யுத்தத்துக்கு நமக்கு எதிராக வரலாம். ஆனாலும் நம்ம என்னென்னா அதை கண்டு நம்ம பயப்படாமல் நம்ம தேவனுடைய காரியத்தில் பின்மாற்றத்தில் போகாமல் தைரியமாக இருப்போமே. ஆனால் தேவன் அதிலிருந்து தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். சிங்கத்தின் அனுபவம் பாருங்கள், அது என்னென்னா ஒன்றுக்கும் பின்னடையாதது. என்ன பிரச்சனை வரட்டும், எப்படிப்பட்ட மிருகம் வரட்டும், காண்டா மிருகமே வரட்டும், யானையே வரட்டும், அது பின்வாங்காது. அது நிற்கிற இடத்துல நிற்க தான் செய்யும். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்டதான போராட்டம் பிரச்சனை வரும்பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கும் பொழுது அந்த சிங்கத்துக்கு கேட்டதான பலனை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு சீசன் அல்லன்றார். வாசிங்களா, லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்லவன் அல்ல என்றார். அதுக்கு கீழே அதுக்கப்புறமும் வாசிங்க பாருங்கள், அவன் என்னென்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்றார். கலப்பையில் கையை வைத்துட்டு நம்ம பின்னிட்டு நம்ம ஆண்டவருக்காக வேண்டி 20 வருஷம் 30 வருஷம் ஓட்டம் ஓடி இருப்போம். கடைசி நாட்களில் சத்துரு நமக்கு எதிராக அநேக பிரச்சனையை கொண்டு வந்தது நிமித்தமாக நம்ம பின்மாற்றத்தில் போனோன்னா நம்முடைய ஓட்டம் வீணாக போய்விடும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதை தான் அவர் அங்கே சொல்கிறாரு, கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்லன்னு தான் அவர் அங்கே சொல்கிறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. சில நேரத்தில் பாருங்கள், சிலருடைய அனுபவம் எப்படின்னா, அதாவது என்னென்ன விட்டு வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்து அந்த இது நமக்கு தேவையில்லைன்ட்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை நம்ம செய்யலைனாலும் அதை ஒட்டி உள்ளதான இடத்துல போய் பார்த்திங்கன்னா உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. லோத்தினுடைய அனுபவம் தான். லோத்து பாருங்கள், லோத்து எந்த விதமான பாவமே செய்யலை, நீதிமானாகிய லோத்து என்று தான் லோத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் அவன் பாருங்கள், சோதோம் கொமோரா பாவத்தை அவன் அங்கே இருந்து அனுதினமும் பார்த்துட்டு இருந்தான். அவன் ஆனால் செய்யலை, அவன் குடும்பமும் செய்யலை. ஆனால் அவன் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்காக தேவதூதர்களை அனுப்பினார். நீ அங்கேருந்து கிளம்புன்னு சொன்ன பொழுது, நீ என்னால் இந்த மலைக்கு ஓடி போக முடியாது, நான் இங்கே உள்ள இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனான். ஆனால் ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நீ மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். அவன் தாமதித்தான். இருந்தாலும் பாருங்கள், அவனுடைய மனைவி கையை பிடிச்சாங்க, அவன் கையை பிடிச்சாங்க, பிள்ளைங்க 2 பேர்த்து கையை பிடிச்சி தேவதூதர்கள் இழுத்துக்கிட்டு வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா சூரியன் அஸ்தமிச்சிச்சுன்னா இங்கே
உடனே பார்த்தீங்கன்னா அக்கினியும் கந்தமும் இறங்கிடும் வானத்துலேருந்து. அதனால அவ்வளோ வேகமாக துரிதப்படுத்தி வெளியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் லோத்தின் மனைவி பாருங்க, அவள் திரும்பி பார்த்தாள், விட்டு வந்ததை திரும்பி பார்த்தாள். அவள் ஒன்றும் அதுலேருந்து அள்ளிட்டு வர முடியல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்பி தான் பார்த்தா. ஆனால் ஆண்டவருடைய கட்டளை என்னென்னா, நீ திரும்பி பார்க்காம உன் ஜீவன் தப்பா ஓடிப்போன்னு தான் அவரோட பேசினேன். ஆனால் அந்த லோத்து பாருங்கள் திரும்பி பார்த்தது தான் உப்பு தூணா ஆகிட்டா. அவள் பாருங்கள் அவங்க மலைக்கும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. அவள் பாருங்கள் உப்பு தூணாக இன்று நின்று கொண்டிருக்கிறா. அதை குறித்து ஆண்டவராக இயேசுவே பாருங்கள் தன்னுடைய மலைப்பிரசங்கத்தை சொல்கிறார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு. ஆண்டவர் போய் எதுக்கு நிறுத்த மனைவியை போய் நினைக்க சொல்கிறாரு அந்த இடத்துல. இது பாருங்கள், இது நமக்கு எச்சரிப்பு. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஒரு பாட்டே இருக்குது, பழைய காலத்துலலாம் எல்லாம் பாடுவாங்க. லோத்தின் மனைவியை நினைத்திடுங்க, லோகத்தின் ஆசைகள் தொலைத்திடுங்கள். இப்படி ஒரு பாட்டு இருக்குது, நம்ம புக்கில் கூட இருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி பாருங்கள், லோத்தினுடைய மனைவி நிலைமை அப்படி அனுப்பிச்சு. இதில் ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்ல வந்தது என்னென்னா, நம்ம அதை செய்கிறதில்ல, நம்ம அதுக்கு நான் விலகி காத்து கொண்டுருவேன்னு நம்ம தைரியமாக இருக்கிறோம். ஆனால் அது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த சோதம் குமார அனுபவம் லோத்தினுடைய பிள்ளைகளுக்கு வந்துச்சு. லோத்து எதுவும் சொல்லி கொடுத்தானா அந்த பிள்ளைங்களுக்கு? அதன் மூலமாக பாருங்கள், அம்மோனியர் மோவாபியர் 2 சாபத்திடான ஒரு ஜாதி அது மூலமாக வந்துச்சு. அது பாருங்கள், பூமியில் எங்கேயுமே பார்த்தாலுமே அதை நீ அழிச்சிருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது லோத்து பண்ணல, ஆனால் அங்கே நடந்த கதையெல்லாம் பார்த்ததானே அவருடைய பிள்ளைகள் பாருங்கள் வழி விலகி போயிட்டாங்க. இதனால தான் சிலருடைய வாழ்க்கையில் கூட சொல்கிறது, சில ஏரியா கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கவனமாக இருங்க, இல்லாட்டி உங்களால் ஒரு வாடகை வீடுனா உங்களால் காலி பண்ணிட்டு வர முடியும், வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம், சொந்த வீடு வாங்கிட்டா முடியாது. இருந்தாலும் இப்படிலான்னு சொன்னால் கூட சிலர் பாருங்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் அங்கே என்ன கிடைக்கும்னே தெரியாது. இன்னும் புதுசாக அங்கே நிறையா கிடைக்கிற மாரி பார்த்திங்கன்னா அந்த ஏரியா விட்டு வெளியே வரதுக்கே அவங்களால ரொம்ப சிரமப்படுவாங்க. வாடகை நம்ம எங்கேனாலும் தான் கொடுக்க போகிறோம், எங்கே கொடுத்தாலும் எங்கேனாலும் இருக்கலாம், நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் அவங்களால அதிலேருந்து மீட்டே வரவே முடியாது. ஏனென்றா சத்துரு அதுமாரி பார்த்திங்கன்னா கட்டிடுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதெல்லாம் பின்மாற்ற அனுபவத்துக்கு ஏதுவானது. நம்ம சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறவர்கள் ஒன்றுக்கும் பின்னடையாமல் நம்ம தைரியமாக இருக்கணும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.